வணக்கம் நண்பர்களே. இன்றைய காணொளியில் நாம் உலக வனங்களின் வரலாற்றை, அதாவது வனங்கள் எப்படி உருவாகின, எப்படி மாறின, எப்படியெல்லாம் மனிதர்களின் வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தின என்ற சுவாரஸ்யமான பயணத்தை பார்க்க போறோம. வனங்களின் தோற்றம். வனங்கள் என்பது இயற்கையின் உயிர் மூச்சு. சுமார் 38 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாலே பூமியில் முதலில் பெரிய மரங்கள் தோன்றின. அந்தக் காலத்தில்தான் நிலத்திலும் நீரிலும் மழையிலும் வாழக்கூடிய பலவிதமான உயிர்கள் உருவானது. பழங்கால வனங்கள் பெரும்பாலும் படைப்புயல் வனங்கள், டிராபிக்கல் ஃபாரஸ்ட்ஸ் ஆக இருந்தன. இவை அதிக வெப்பம் மற்றும் மழை பெறும் இடங்களில் வளர்ந்தன. பனிப்பாறை காலம் மற்றும் வனங்களின் வீழ்ச்சி. பூமி பனிப்பாறை காலத்தை கடந்து செல்லும் போது பல வனங்கள் அழிந்து போனது. சில பகுதிகள் பனியில் மூடப்பட்டன. ஆனால் அதன் பின்னர் வானிலை மாறியதும் மீண்டும் புதிய வனங்கள் உருவானது. மனிதர்கள் மற்றும் வனங்கள். மனிதன் வளர வளர வனங்களின் மீது தாக்கம் அதிகமானது. ஆரம்பத்தில் வேட்டையாடும் மற்றும் வேளாண்மை செய்யும் தேவைகளுக்காக வனங்களை வெட்டினார்கள். பிற்காலத்தில் தொழில்துறை வளர்ச்சி, நகரங்களின் விரிவாக்கம், சாலை மற்றும் தொழிற்சாலைகள் கட்டப்பட்டதால் உலகின் பல முக்கியமான வனங்கள் அழிந்தன. முக்கியமான உலக வனங்கள். அமேசான் வனம், உலகின் மிகப்பெரிய கனிமழை வனம். இது பூமியின் நுரையீரல் என அழைக்கப்படுகிறது. காங்கோ வனம், ஆப்பிரிக்கா, உயிரினங்களில் செறிவான ஒரு இடம். தெற்காசிய வனங்கள் இந்தியா, தாய்லாந்து, மலேசியா போன்ற நாடுகளில் உள்ளன. டைகா வனம், பொருளாதார அடிப்படையிலான கடுமையான வனம். ரஷ்யா, கனடா போன்ற நாடுகளில் காணப்படும் குளிர்ச்சியான வனம். இன்றைய நிலை. நாம் இன்று பார்க்கும் பெரும்பாலான வனங்கள் மிகுந்த அழிவின் ஆபத்தில் உள்ளன. அமேசான் வனம் ஆண்டுக்கு இலட்சக்கணக்கான ஹெக்டேர்கள் அழிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் பல நாடுகள் மறுவனவளாக்கம், ரீஃபாரஸ்டேஷன் மற்றும் பசுமை நகரங்கள் உருவாக்க முயற்சி செய்கிறார்கள். முடிவுரை வனங்கள் இல்லாமல் மனித வாழ்வு சாத்தியமில்லை. இது வெறும் மரங்களின் கூட்டம் அல்ல, இது ஒரு உயிர்வள உலகம். வாழும் ஒவ்வொருவரும் ஒரு மரம் நடுவதால் உலகம் மாறிவிடும். இதுதான் உலக வனங்களின் வரலாறு.